இப்போ என்ன நடந்துச்சு? ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்க? தீர்ப்பு தள்ளி போயிருக்கு, அவ்வளவுதானே. இதுக்காக நீ இவ்வளோ வருத்தப்பட்டு அழுகணுங்கிற அவசியமே இல்லை. இல்ல, இப்போவும் என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு, அஞ்சலி நம்ம குழந்தைதான்னு. சரி, இருந்தாலும் கோர்ட் தீர்ப்பு சொல்ற வரைக்கும் அஞ்சலி நம்மளோட குழந்தை இல்லை. உன்னோட மனசு இவ்வளோ உறுதியா அஞ்சலி நம்மளோட குழந்தைன்னு சொல்லிச்சுன்னா அது நிச்சயமா நடக்கும். ஆனா அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட் வேற சரியா வரலன்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே ஒரு சோதனையா நினைச்சுக்கோ. இந்த சோதனை எல்லாத்தையும் கடந்த பிறகுதான் நம்ம குழந்தை நமக்கு நிச்சயமா கிடைக்கும். என் வாழ்க்கையில பல பிரச்சனைகள் எனக்கு வந்திருந்தாலும் நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக நான் இந்த வீட்டை விட்டு வெளியே கூட போனேன். ஆனா என்ன நடந்தாலும் என் குழந்தைய விட்டுட்டு என்னால போக முடியாது சந்தோஷ். ஆனா இந்த மாதிரி தடைகள் எல்லாம் வரும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சந்தோஷ். ஏன் பயப்படுற? நம்ம குழந்தை எதிரில் தானே இருக்கு. நீ அடிக்கடி குழந்தைகிட்ட பேசுற, அன்பு காட்டுற. இன்னும் ஒரு 2 months தானே. அப்புறம் தீர்ப்பு நமக்கு சாதகமா வந்ததுக்கு அப்புறம் குழந்தை நமக்கு நிச்சயமா கிடைக்கும். இல்ல, எனக்கோ இல்ல என் குழந்தைக்கோ ஏதோ ஒரு ஆபத்து வர மாதிரியே எனக்கு தோணுது. அஞ்சலிக்கு வச்ச குறியில தான் அந்த குழந்தை செத்து போச்சுன்னு அவங்க எல்லாருமே சொன்னாங்க. அதை கேட்கும்போது என் மனசு அப்படியே பதறிச்சு. அஞ்சலி இருக்க கூடாதுன்னு யாரோ நினைக்கிறாங்க சந்தோஷ். ஏ மாயா, அவன் நம்மள தாண்டி சொல்றா. வா போய் கேப்போம் வா. அம்மா செல்வி, எங்களை கோர்ட்டு கேஸ்னாலே வச்சுட்ட, சந்தோஷையும் குழந்தை இருக்குன்னு நம்ப வச்சுட்ட. இப்ப அது பத்தாதுன்னு சந்தோஷ் பக்கத்துலயே உக்காந்துட்டு என்ன தூபம் போட்டுட்டு இருக்கியா? நான் என்னம்மா சொன்னேன்? என்ன சொன்னியா? உன் குழந்தைய கொல்ல யாரோ முயற்சி பண்றாங்கன்னு எங்களை மனசுல நினைச்சுதானே சொன்ன. நான் ஏன் மாயா ஒன்னு சொல்ல போறேன்? அப்ப வேற யார நீ காத்துட்டு இருக்காங்கன்னு சொன்ன? தப்பு செஞ்சவங்களுக்கு தான் உறுத்தணும். உங்களுக்கே உறுத்துது. பாத்தியா மாயா இவ எப்படி பேசுறான்னு? செல்வி, இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? சந்தோஷ், குழந்தை உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு கோர்ட்ல சொன்னதுனாலதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். இப்பயே இவங்க தேவையில்லாம என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. சம்பந்தமே இல்லாம அறிவு ஏன் நம்ம குழந்தைய கடத்தணும்? இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு சந்தோஷ். ஓ, அங்க சுத்தி இங்க சுத்தி கோர்ட்ல அவங்க விசாரணை பத்தாம இப்ப இவ வேற விசாரணை பண்ண போறாளாம். ஆமாண்டி அம்மா, அத நாங்க தான் பண்ணோம்னு நிரூபிச்சுடு. ஒரு முழம் கயிறை வாங்கிட்டு வந்து நாங்க இங்கே தூக்குல தொங்கிடுறோம். ஆண்டி, அவ ஏதோ கவலையில பேசுறா. பதிலுக்கு நீங்களும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? சந்தோஷ், அவ ஏதேதோ பேசுறா, அதையும் கேட்டுட்டு நீ அமைதியா இருக்க. ஆனா எங்களால எல்லாம் அமைதியா இருக்க முடியாது சந்தோஷ். இவ புருஷனுக்கு தூபம் போடுறன்ற பேர்ல எங்களை பத்தி தப்பா பேசுறா சந்தோஷ். ஆண்டி, அவ உங்களை பத்தி எதுவுமே பேசல. என்ன சந்தோஷ் இப்படி பேசுற? அறிவு யாருக்கு சொந்தம்? அவன் ஏதோ பணத்தாசை பிடிச்சு போய் குழந்தைய கடத்தி பணம் கேட்டிருக்கான். அதை எங்க கூட லிங்க் பண்ண எப்படி சந்தோஷ்? அவ உங்க பேரை சொல்லவே இல்லையே. ஓ, அவ பேரை வேற சொல்லணுமா? அவதான் எங்களை பாக்குற பார்வையிலேயே தெரியுதே. எங்களை பார்த்தாலே முகத்தை திருப்பிக்கிறா. கோர்ட்ல தீர்ப்பு தள்ளி போயிட்டா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? இவ வீட்ல உட்காந்துக்கிட்டு எங்க மேல குறை சொல்லிட்டு இருக்கா. நான் உங்ககிட்ட எதுவுமே பேசல. அப்புறம் ஏன் தேவையில்லாம என்கிட்ட வந்து வம்பிழுத்துட்டு இருக்கீங்க? மாயா, பாத்தியாடி, நாம தேவையில்லாம பேசுறோமா? என் பொண்ணு இந்த வீட்ல நல்லா தாண்டி வாழ்ந்துட்டு இருந்தா. அவ வாழ்க்கையை கூறு போட்டு கெடுத்தவ நீ தாண்டி. அது பத்தாதுன்னு இப்ப இல்லாத ஒரு குழந்தைய இருக்குன்னு சொல்லி எல்லாரோட நிம்மதியும் கெடுத்தது நீ தாண்டி. நீ எங்களை பத்தி எல்லாம் ஒன்னும் பேசாத. அதுக்கு உனக்கு ஒன்னும் அருகதையே இல்ல. பெரிய மனுஷி மாதிரி பேசுங்க.
இல்லாத பழியெல்லாம் என் மேல சுமத்திட்டு இருக்கீங்க. ஏய் என்னடி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? நானும் போனா போதுன்னு அமைதியா இருந்தா என்ன ரொம்ப ஜாஸ்தியா பேசிட்டு இருக்க? இன்னும் 2 மாசத்துல தீர்ப்பு வந்துரும். நீ மட்டும் அஞ்சலியோட அம்மா இல்லன்னு தெரிஞ்சது அப்புறம் நான் உன்னை என்ன பண்றேன்னு பாருடி. மாயா என்ன பேசிட்டு இருக்க நீ? சந்தோஷ், இவளால நீ கஷ்டப்படுறத என்னால தாங்க முடியல சந்தோஷ். இதனால என்னால சாப்பிடவும் முடியல, மாத்திரையும் போட முடியல. என்ன சொல்ற நீ? நீயே டேப்லெட்லாம் போடல? பின்ன நீ கவலையா இருக்கும்போது நான் மட்டும் மருந்து மாத்திரையெல்லாம் எப்படி சாப்பிட முடியும்? மாயா செம்ம பாயிண்ட் பிடிச்சிட்ட. சந்தோஷ் முகம்லாம் மாறுது. இப்போ பாரு என் பெர்ஃபார்மன்ஸு. சந்தோஷ், இவ மாத்திரையே போடுறது இல்ல, சாப்பாடு கூட சாப்பிடுறது இல்ல சந்தோஷ். அதெல்லாம் உனக்கு தெரியாதா? எப்ப பார்த்தாலும் இவ சந்தோஷ் கவலைப்படுறான், சந்தோஷ் கவலைப்படுறான்னு உன் புராணத்தையே பாடிட்டு இருக்கா. நீ கவலையா இருக்கும்போது மாயாவால எப்படி சந்தோஷ் நிம்மதியா சாப்பிட முடியும்? என்னதான் இவளுக்கு நீ தாலி கட்டலனாலும் அவ உன்னோட குழந்தைய சுமந்து இருக்கா. இவளும் பொண்டாட்டி தான் சந்தோஷ். ஒரு ஃப்ளோல பேசிட்டேன்டி. ஓகே தானே? டபுள் ஓகே. செல்வி, கோர்ட்ல நடந்த விஷயத்த அங்கேயே விட்டுற வேண்டியதானே? எதுக்கு தேவையெல்லாம் வீட்ல வந்து பேசிட்டு இருக்க? சந்தோஷ், நான் இப்ப என்ன தப்பா சொல்லிட்டேன்? அவங்க ஏதோ பேசுறாங்கன்னு நீயும் என்ன தப்பா நினைக்கிற? நான் உன்னை தப்பா சொல்லல செல்வி. இந்த கேஸோட தீர்ப்பு இன்னும் 2 monthsல வரப்போகுது. இத பத்தி நாம ஏன் பேசணும்? இல்ல சந்தோஷ், குழந்தைக்கு ஏதாவது பெரிய ஆபத்து வந்துருமோ தான் நான் இத பத்தி உன்கிட்ட பேசினேன். அதே எப்படி திடீர்னு அந்த குழந்தைக்கு ஆபத்து வரும்? அவங்க தான் அந்த வீட்ல பாம்பு, புறா, நாய் எல்லாம் வளர்க்குறாங்களே, அது மூலியமா தாண்டி அந்த குழந்தைக்கு ஆபத்து வரும். மத்தபடி மனுஷங்க மூலியமாலாம் ஆபத்து வராது. ஒரு குழந்தை ஏதோ ஆக்சிடென்ட்டா செத்து போச்சு, அத தேவையில்லாம அவங்க லிங்க் பண்ணி பேசினா நீயும் அதை நம்பிட்டு இருக்க. ஏதோ உலகத்திலேயே இல்லாத குழந்தைய நீ தான் பெத்தா மாதிரி ஓவரா சீனை போட்டுட்டு இருக்க. அந்த வீட்ல இருந்த குழந்தை செத்து போச்சு, அதனால அவங்க அம்மா மனநிலை சரியில்லாம போயிட்டா. அந்த வீட்ல யாரோ சூனியம் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது தெரியாம இதெல்லாம் நாங்க தான் பண்ணோம்னு நீ பேசிட்டு இருக்க. மா, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இதோ பார், உன் பிரச்சனையால சந்தோஷ் தான் அதிகமா பாதிக்கப்படுறான். அதெல்லாம் என்னால பாத்துக்கிட்டு சும்மாவே இருக்க முடியாது. மாயா, சந்தோஷ், நான் பேசுறது உனக்கு கஷ்டமா இருந்தா சொல்லிடு, நான் இனிமே வாயை திறக்க மாட்டேன். ஆனா இவ உன்னை கஷ்டப்படுத்துறத பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. நான் சொல்றதை நீங்க யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்குள்ள நீங்க சமாதானமும் போக மாட்டேங்கிறீங்க. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ச்சே. சந்தோஷ், மாயா செம்ம ட்ரிக்கடி. அவன் யாரு பக்கமும் தீர்ப்பு சொல்ல முடியாம எஸ்கேப் ஆகி போயிட்டான். ஏய் என்னடி பாக்குற? நான் இப்பவும் சொல்றேன், தீர்ப்பு மட்டும் உனக்கு சாதகமா வரல, வராது. அப்புறம் பாரு நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். செல்வி, என்னடி இது? மா, அவங்க பேசுனது கேட்டல்ல? எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தாமா இருந்தேன். நான் வந்து பேசினா மாப்பிள்ளை ஏதாவது சொல்லுவாருன்னு தான் நான் எதுவும் பேசல. அஞ்சலி இப்பெல்லாம் நம்ம கூட தானே வந்து படுத்துட்டு இருக்கா. இன்னைக்கே இங்க வரல. ஒருவேளை பிரியா ரூம்ல இருப்பாளோ? என்ன இது? அஞ்சலியோட சத்தம் மாதிரி கேக்குதே. ஒருவேளை பிரியா அஞ்சலியே ஏதாவது. ஐயோ, அஞ்சலி! அஞ்சலி,
அஞ்சலி 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 என்ன அஞ்சலியை தேடி வந்தியா? அவ கிழவியோட நிம்மதியா தூங்கிட்டு இருக்கா. அந்த கிழவி ரூம பார்க்காம இப்போ நீயா வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டியேடி. ஏன் பிரியா அப்படி பண்றீங்க? ஏய், நான் பிரியா இல்லடி, தேவி. உனக்கு என்ன தாண்டி வேணும்? போன என் உயிரை எனக்கு திரும்ப வேணும். அதை தர முடியுமா உன்னால? ஏய், நீ இந்த வீட்டுக்கு கெட்டது செய்யதானே வந்த? நானும் அதுக்கு தாண்டி வந்தேன். அப்புறம் ஏண்டி நீ என்ன கொன்ன? வாழ வேண்டிய வயசுல இப்படி நான் பேயா அலைஞ்சிட்டு இருக்கேன். என்ன பார்த்தா உனக்கு பாவமா இல்ல? பாவமா இல்ல, நீ இன்னும் பேயா மாறி இன்னும் அடங்காம இருக்கிறத நினைச்சாதான் எனக்கு இன்னும் வெறி அதிகமாகுதுடி. நீ என்ன சாகடிச்சு பேயாக்குவ. நான் பேயா மாறினதும் உன் பின்னாடி நாய் மாதிரி சுத்துவேன் பாத்தியா? உன்னை விடவே மாட்டேன்டி. இந்த குடும்பத்தோட நிம்மதியை கொலைச்சு இந்த வீட்டுல இருக்கிறவங்கள அணு அணுவா சித்திரவதை பண்ணுவேண்டி. அத பார்த்து நீ துடிக்கணும். ஏண்டா நம்ம தேவிய கொன்னோன்னு நினைச்சு நீ கதறி கதறி அழணும். செத்தாலும் திருந்தாத ஜென்மன் சொல்வாங்களே, அது நீ தாண்டி. நான் திருந்தாதவளாவே இருந்துட்டு போறேன். ஆனா உன்னை நிம்மதியா இருக்க நான் விடவே மாட்டேன்டி. சாவு வரலையேன்னு நீ ஒவ்வொரு நாளும் ஃபீல் பண்ற அளவுக்கு உன்னை டார்ச்சர் பண்ண வேண்டி. என்னை இப்பவே கூட கொன்னுடு. ஆனா என் குழந்தையையும் இந்த குடும்பத்தையும் தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாத. ஏய், நீ சாகுறது உறுதி. ஆனா அதுக்கு முன்னாடி உன் கண்ணுல நான் சாவு பயத்தை பார்க்கணும். அதுக்காகவே நான் இந்த குடும்பத்தை அணுவணுவா சித்திரவதை பண்ணுவேன். ஆனா அந்த குழந்தைய தான் என்னால நெருங்கவே முடியல. நெருங்க முயற்சி பண்ணும்போதெல்லாம் ஏதோ ஒரு சக்தி வந்து என்னை தடுக்குது. இல்லைன்னா இந்நேரம் இந்த வீட்டுல ஒரு சாவு விழுந்திருக்கும். கடவுளே, நீதான் அஞ்சலிக்கு எப்பவும் துணையா இருக்கணும். இவ அஞ்சலி கிட்ட நெருங்கவே கூடாது. நீதான் அஞ்சலியை பாதுகாக்கணும். என்ன தீபா, அஞ்சலியை காப்பாத்துன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறியா? ஏய், நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. இந்த இப்பவே என் கழுத்தை அறுத்து உன்னோட பகையை தீர்த்துக்கோ. குடி. தயவு செஞ்சு அஞ்சலியையும் இந்த குடும்பத்துல இருக்கவங்களையும் எதுவும் பண்ணிடாத. அஞ்சலி வாழ வேண்டிய குழந்தை. மனநிலை சரியில்லாத பிரியா உடம்புல புகுந்து ஏன் இப்படி கஷ்டப்படுத்துற? ஏய், இவ உடம்புல நான் இருந்தாதான் யாருக்குமே சந்தேகம் வராது. ஃபர்ஸ்ட் உன்னோட உடம்புல புகுந்துடலான்னு தான் நினைச்சேன். ஆனா நான் என்ன சித்திரவதை பண்றேன்னு உனக்கு தெரியாம போயிடுமே. அதனாலதான் இவளோட உடம்புல புகுந்து உன்னை சித்திரவதை பண்றேன். தேவி, நான் உன்னை கொல்லணும்னு நினைச்சல, ஒண்ணு கொல்லல. அஞ்சலியை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியல. மத்தபடி உன் மேல எனக்கு எந்த வெறுப்பும் இல்லடி. என்னடி பசப்புற? ஒன்னா பிறந்து ஒன்னா வளர்ந்து என்னையே நீ கொல்லணும்னு நினைச்சீன்னா அப்போ உனக்கு என் மேல எவ்வளவு வெறுப்பு இருக்கணும். உன்னை நான் உயிரோடைய விட மாட்டேன். ஏய், என்னடி இந்த நேரத்துல பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு பாசி
பசிக்குது ஆனா இவ எனக்கு எதுவுமே சாப்பிட்டு தர மாட்டேங்கிறா. ஏன்னு கேட்டா விடிஞ்சாதான் சாப்பிடணும்னு சொல்றா. பிரியா, மணி 12:30 ஆயிடுச்சு. காலையில சாப்பிட்டுக்கலாமே. எனக்கு பசிக்குது. தீபா, அம்மா, ஏதோ மல்லிகைப்பூ வாசனை வர மாதிரி இல்ல? இல்லையேம்மா. இப்பெல்லாம் நைட் ஆனா சலங்க சத்தம் கேக்குதுடி. குழந்தை ஏதாவது வச்சு விளையாடிட்டு இருப்பாமா? அவ என் கூட ஏன் ரூம்ல தானே படுத்துட்டு இருக்கா. அப்புறம் எப்படி வெளியில சத்தம் கேட்கும்? ஓ, உன் கால்ல கொலுசு போட்டிருக்கல? ஆமாம்மா. சரி சரி. பிரியா, நான் உனக்கு போய் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். ஏய், என்ன சலங்கையே இல்லாம சலங்க சத்தம் வருதேன்னு பாக்குறியா? பேய் உலாவுற வீடுன்னு தெரியாம அந்த கிழவி பேய்க்கே விளக்க சொல்லிட்டு போறா. பேய நேர்ல பார்த்தா அவ உடனே மேல போய் சேர்ந்துருவா போல இருக்கு. அந்த கிழவி என்னைக்கு என்கிட்ட வாங்கி கட்டிக்க போறான்னு தெரியல. அந்த கிழவி சாப்பாடு கொடுக்கறதுனால அவளை போனா போகுதுன்னு விட்டு வச்சிருக்கேன். உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு இந்த குடும்பத்துல இருக்கவங்கள எதுவும் செஞ்சிடாத. ஏய், என்னடி ஏன் கதவை சாத்தி சாத்தி வச்சுக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, காத்துல தானே சாத்திக்குச்சு. சரி தீபா, நீ போய் தூங்க. நான் பிரியாவுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு வரேன். உட்காருடி. மத்தியானம் செஞ்ச சிக்கன் ஃப்ரை எங்க? இப்ப நீ இதை சாப்பிடு. இந்தா. பொழைச்சு போடி. என்னைக்கா இருந்தாலும் உன் சாவு என் கையில தான். சார் சார், ஆர் யூ ஓகே சார்? என்னாச்சு? எனக்கு என்னாச்சு? நான் எங்க இருக்கேன்? ஹலோ டாக்டர், இருக்க? அறிவுக்கு திடீர்னு கான்ஷியஸ் வந்துருச்சு டாக்டர். நீங்க உடனே வாங்க டாக்டர். ஆர் யூ ஓகே சார்? என்னாச்சு? என்னாச்சு? என்ன நர்ஸ், காப்பாத்து? கொஞ்சம் தள்ளுங்க, நான் பார்க்குறேன். பார்த்துங்க. என்னாச்சு டாக்டர்? சொல்லுங்க. எனக்கு என்னாச்சு? உடனே அந்த இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வாங்க. டாக்டர், எனக்கு என்னாச்சு? உங்களுக்கு உடம்பு சரியில்லாததால நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க. டாக்டர், எனக்கு என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. உங்களை போலீஸ் சுட்டுட்டாங்க. அவங்க தான் உங்களை இங்க அட்மிட் பண்ணியிருக்காங்க. சார், என்ன விட்டுருங்க சார், விட்டுருங்க சார். சார், சார். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேணாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இங்க பாருங்க,
உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்றத மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா போதும். டோன்ட் டச், டோன்ட் டச், டோன்ட் டச். நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணாம இருக்கணும். டாக்டர், அறிவுக்கு நினைவு திரும்பிடுச்சுங்களா? நினைவு திரும்பிருச்சு. இந்த விஷயத்தை இன்ஸ்பெக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்குமா? உடனே பண்ணிருங்க. அறிவு, அறிவு. ஹலோ சார், பிரச்சனை இல்லை. முடியல அக்யூஸ்டுக்கு டாக்டர். நினைவு திரும்பிடுச்சு. என்னை காப்பாத்துங்க. சரிங்க சார். சரிங்க சார், நான் உடனே கேட்டு சொல்றேன் சார். பயப்படாம இருங்க. டாக்டர், இந்த கான்சியஸ் இவருக்கு தற்காலிகமா இருக்குமா இல்ல நிரந்தரமா இருக்குமா? அதை உறுதியா சொல்ல முடியாது. சில பேருக்கு கான்சியஸ் வந்துட்டு உடனே கூட போயிடும். ஹலோ, மேடம், நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து பாலாஜி பேசுகிறேன். சொல்லுங்க. அறிவுக்கு சுயநினைவு வந்துருச்சு மேடம். என்ன சொல்ற? ஆமாம் மேடம், டாக்டர் அறிவுகிட்ட பேசிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். அதை சொல்கிறதுக்கு தான் உங்களுக்கு கால் பண்ணேன். நான் வச்சிடறேன் மேடம். சரி. அறிவுக்கு நினைவு திரும்பிடுச்சு. இப்ப என்ன பண்றது?